அனைவருக்கும் வணக்கம் and welcome to our Chandru YouTube channel. So இந்த வீடியோவில் நாம AutoCAD எப்படி PDF வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம பிளாக் எடிஷன் ஓகேங்களா, அதே போல் வந்து இமேஜ் எப்படி அட்டாச் பண்ணுறது, மெனு பார் எப்படி அக்சஸ் பண்ணுறது, கமெண்ட் ப்ராப்ட் எப்படி எனேபிள் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டினியூஸாக நம்ம பர்டிகுலர் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் AutoCAD ரிலேட்டடாக. நீங்கள் வந்து அதை வந்து உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பில் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக AutoCADக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ PDF இன்சர்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட் ஓகேங்களா, இன்சர்ட்டிங்கில் போகலாம் ஓகேங்களா. அட்டாச் இந்த ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து இங்கே கீழே பெல்லடேட்ஸில் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PDF இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம PDF அட்டாச் பண்ணவும் முடியும், PDF இம்போர்ட் பண்ணவும் முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா PDF அட்டாச் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே அட்டாச்ன்னு இருக்கா. ஸோ அதை அட்டாச் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அட்டாச் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு PDF வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த அட்டாச் மூலிமா நீங்கள் போகும்போது ரெண்டு ஃபார்மேட் மட்டும் தான் இருக்கும். க்ளவுட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் இந்த இதில் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஓகே, இந்த அட்டாச் இது வந்து க்ளவுட் அட்டாச். ஸோ இதே அட்டாச் இங்கே ஒரு காப்பி இருக்கா, இதுதான் வந்து நம்ம கொடுக்க போகிற அட்டாச். இப்போது இது நம்ம இமேஜ் அட்டாச்லேயே பார்த்துருப்போம். இப்போ என்ன ஆகுனா ஆல் இமேஜஸ் ஃபைல்ஸஸ் எல்லாமே இங்கே வந்து அக்சஸ் ஆகும். என்னென்ன ஃபைல் பார்த்திங்கன்னா வந்து ட்ராயிங் ஃபைல் ஓகேங்களா, ஆல் DGN ஃபைல்ஸும் இருக்கும், PDF ஃபைல்ஸ் இம்போர்ட் ஆகும் ஓகேங்களா, RWD RCP இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகும். இப்போ நம்ம பண்ண போகிறது PDF ஃபைல்ஸ். ஸோ நான் PDF வந்து கொடுத்துட்டு டெஸ்க்டாப் போகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் நான் ஆல்ரெடி வந்து 30x41 பிளான் வந்து ஆஸ் பர் வாஸ்து வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி அட்டாச் PDF அண்டர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் நம்ம சூஸ் பண்ண அந்த ஃபைலோட நேமு, அது எங்கே ப்ரௌஸ் பண்ணுற ஆப்ஷன், இது எப்படி வரணும் அப்படின்றது கொடுத்துருக்கானுங்க ஓகேங்களா. ப்ரிவ்யூ இப்படி தான் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபுல் பாத் இல்லாமல் ரிலேட்டிவ் பாத் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ ஃபுல் பாத்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இன்சர்ஷனில் வந்து நம்ம வந்து நான் ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸாக இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இதே சிமிலர் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் வந்து உங்களுக்கு அப்ளிகல் ஆகும். ஒன் செகண்ட் நான் வந்து சொல்கிறேன். நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் PDF இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணும்போது எங்கே இன்சர்ட் ஆகணுன்றதை நம்ம சூஸ் பண்ணுறது ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீனில் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அதே போல் வந்து ஸ்கேலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 தான் இருக்கணும் ஓகேங்களா. ஆன் ஸ்க்ரீனில் பண்ண வேண்டாம். ரொட்டேஷன் நம்ம வந்து 0 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் வேணும். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரீனில் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுனா அது வந்து அண்டர்லே ஆகிடும் ஓகேங்களா, அட்டாச் ஆகிடும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிளான் ஓகேங்களா. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி 41 தட் மீன்ஸ் 30x41 பிளான் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது அண்டர்லேவாகவும் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இமேஜில் பார்த்த மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து டிஸ்பிளே மோனோக்ரோமாவும் மாற்றிக்கலாம் ஓகேங்களா, சிங்கிள் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் மாற்றிக்கலாம். இல்லை இதில் ஏதாவது சம் போர்ஷன் மட்டும் நீங்கள் கட் பண்ண நினச்சா வந்து இந்த பர்டிகுலர் கிளிப்பிங் மூலிமா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ரிமூவ் பண்ண நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தனியாக லேயர்ஸ் எடிட் லேயர்ஸ்னு கொடுத்து நீங்கள் லேயர் எடிஷனும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே போல் வந்து இம்போர்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தட் மீன்ஸ் வந்து இமேஜை இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலே இமேஜ் வந்து PDF இம்போர்ட்டை வந்து ஆப்ஜெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி, வேறு எங்கேயாவது நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலையும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PDF அட்டாச் நான் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்த உடனே இப்போ நம்மளுக்கு டைரெக்டாக வந்து நம்ம கமெண்ட் மூலிமா இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் என்ன இது காட்டுச்சோ அதே தான் நம்மளுக்கு இங்கே வந்து காட்ட போகுது. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நான் வந்து மறுபடியும் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் இமேஜ் ஆல்ரெடி நீங்கள் அட்டாச் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. இமேஜ் அட்டாச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜஸில் கூட எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜஸில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே அட்டாச் இமேஜ் ட்ராயிங் ஃபைல் இங்கே அட்டாச் PDF இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எங்கே பண்ணாலே ஒரே ப்ரொசீஜர் தான் ஓகே, எப்படி பண்ணாலே ஒரே இது தான் ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் PDF இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி எடிட் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். இந்த எடிட்டிங் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நார்மலாக அந்த டிரான்ஸ்பரன்சி அதெல்லாம் மாற்றாமல் நம்மளுக்கு இம்போர்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றதான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மற்ற ரெண்டுத்தையும் நான் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இம்போர்ட் ஆஸ் ஆப்ஜெக்ட். இந்த பர்டிகுலர் PDF ஃபைலை நம்ம நார்மல் ட்ராயிங்கில் ஓகேங்களா, தட் மீன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன் அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட்
ஓகேங்களா. டிராயிங் டூல் வச்சு நான் இதை செட் பண்ணுறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து மாற்ற போகிறேன் இந்த பர்டிகுலர் பிடிஎஃபில் இம்போர்ட் பண்ணதை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பிடிஎஃபை இம்போர்ட் பண்ண இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் இம்போர்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து நீங்கள் கீப்பு டிட்டாச் அன்லோடட் பிடிஎஃப்னு இருக்கும். ஓகேங்களா, அண்டர்லை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை என்ன பண்ணால் நீங்கள் கீப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ கன்வெர்ட் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து மாறும். இந்த லைன்ஸ் கண்டிப்பாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக அந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அக்சஸ் ஆகும். ஓகேங்களா, அந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வரும். இல்லை நான் வந்து டிட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நான் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஒரு டெக்ஸ்ட்டு தனியாக இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம மல்டி டெக்ஸ்ட் வந்து ஒரே இதில் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, நான் அப்படியே கண்ட்ரோல் செட் அன்டூ கொடுத்துட்டு நம்ம டிட்டாச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லாமே என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணுறேன். இம்போர்ட் as an object, selecting the object, then detach. ஸோ டிட்டாச் கொடுத்த உடனே எல்லாமே கன்வெர்ட் ஆகுது, தெரியுதுங்களா. இப்போ டிட்டாச் பண்ண உடனே இது வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை டிட்டாச் பண்ணுறேன்னா இந்த இது பாருங்கள், இந்த இதில் ஓகே இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே இது ஒரு செட்டாக இருக்கும். முன்ன பண்ணதை விட இது வேறு. ஓகேங்களா, இது டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, செலெக்ஷனே நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ ஆச்சஸ் நம்ம எப்படிலாம் பண்ணோமோ அந்த இது வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூஷன் வந்து கரெக்டாக தெரியும். ஓகே, இல்லை அண்டர்லை பண்ணணுனாலும் நீங்கள் வந்து அண்டர்லை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் as an ஆப்ஜெக்ட். ஸோ செலக்டிங் தி ஆப்ஜெக்ட் தென் அன்லோட். ஓகே, ஸோ அன்லோட் பண்ணிடுங்க. அண்டர்லை இல்லை அன்லோட். ஓகே, அன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, டெக்ஸ்ட் எல்லாம் ஒன்று தான், பட் அந்த ஆச்சஸ் அந்த உள்ளே இருக்கிற லைன்ஸ் வந்து வெவ்வேறு வேரியேஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் இம்போர்ட் அண்ட் பிடிஎஃப் எடிட்டிங் ஆஸ் அன் அண்டர்லை ஆஸ் அ யூசேஜ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்லாம் தெரிவிங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வந்து கிடைக்கும். இதே போல் நிறைய அப்டேட்ஸ் ஆட்டோகேட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.